ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்குன்னா நம்ம ஜேகேக்கு தான். இன்றைக்கி ஜேகேவோட பர்த்டே இல்லை. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜேகே. உன்னோட லைஃப்பில் இப்போ மாதிரி எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷாட் வந்து ஹூ இஸ் மை லவ் அந்த இதோட ஸ்பெஷல் பார்ட் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் இந்த ஸ்டோரியை கேட்டிருந்தாங்க. ஸோ நான் போட்டேன்ப்பா. அப்புறம் இந்த ஸ்டோரியை வந்து நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்ட் யாராவது பார்க்கலன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஒயன்தா செம்மையாக ரைனில் நீல் டவுன் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்போது ஜேகே ஒயனை தேடிட்டு வந்திருப்பார். ஆல்ரெடி ஜேகே செம்மையாக ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணி ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்பவே தள்ளாடி தான் வந்துட்டு இருந்திருப்பார். அப்படியே அவங்கள கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போது ப்ரெசண்ட்டில் நீங்கள் தான் அழுதுட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. ஹே ஒயன், இங்கே என்னடி பண்ணுற? அங்கே வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு நீ இங்கே வந்து நின்றுட்டுருக்க. ஜேகே, நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க? ஏ ஒயன், நீ அதை பார்த்துட்டியா? எதை சொல்கிறீங்க? நான் எதுவும் பார்க்கலையே. ஏய், சும்மா நடிக்காதடி, எனக்கு எல்லாம் தெரியும், ஒழுங்கா வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அவரோட காருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ஜேகே விடு ஜேகே, நான் போய்க்கிறேன், நீயே ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக இல்லை, நீ என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உங்கள் நெக்கை பிடிச்சி அவரோட பக்கத்தில் இழுத்து, நான் ஸ்டேபிளாக இல்லையா, நீ பார்த்தியாத, நான் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிடுறாரு. நீங்களும் எதுவுமே பேசலை. பிகாஸ் அவரோட ஐஸில் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறீங்க. அதை விட அவர் வாய்ஸ் அவ்வளோ கோல்டாக இருக்குது. ஐயோ, இப்போ நம்ம ஏதாவது சொல்லி அவள் ஏதாவது வேணாம் அப்படின்ட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. அவர் உங்களை கார்லேயும் அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அப்படியே அவரோட வீட்டில் தான் போய் ஸ்டாப் பண்ணுறாரு. அவர் அப்படியே இறங்கிட்டு உங்களை தான் வா ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? இது உங்கள் வீடா? நான் என் வீட்டுக்கே போகிறேன், எங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுங்க. ஏய் லூசாடி, நீ இப்படியே போனால் உங்கள் அப்பா என்ன சொல்லுவான்? அதுவும் இல்லாமல் யூனா எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? வீ கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் உங்களுக்கு கொஞ்சம் அப்செட் ஆகியிருக்கும். நான் இங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி போக நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் அவரோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போய் உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் உட்காடுறீங்க. அவர் வந்து ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேரை அப்படியே அவரே துவட்டி விடுறாரு. அப்படியே துவட்டி விட்டுட்டே உங்களை பார்க்கும்போது உங்கள் பப்பி ஐஸ் அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் அழுது உங்கள் கண்ணில் வீங்கியிருக்கும். அதோடு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட் போகுது. ஜேகேவும் ரியலைஸ் ஆகிட்டு அப்படியே அதே டவல் எடுத்து அவரோட ஹேரையும் ட்ரை பண்ணிக்கிறாரு. அப்படியே அவரோட ஹேரை ட்ரை பண்ணிகிட்டே, உன்னோட ஐஸ்லாம் ரொம்ப அழுது வீங்கி போயிருக்கு, ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்க போல். நான் எப்பயும் ஹார்ட் பிரேக்கில் இருக்கும் போது ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் எடுத்துகிட்டு வந்து, என்ன நான் கூல் பண்ணிக்க இதுதான் குடிப்பேன், உனக்கு வேணும்னா நீயும் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியா பேசுவ? ஏய், நீ அப்செட்டாக இருக்கேன்னு தான் சொன்னேன், நீ குடிக்கிறியோ அது ஓ இஷ்டம்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாரு ரெஸ்ட் ரூமுக்கு. இங்கே ஜேகே சொல்கிறதும் கரெக்ட் தான். நம்ம இப்படி இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும். இது குடித்தாலும் நம்ம ஹெல்த்து தானே ஸ்பாயில் ஆகும். ஆனால் ரொம்ப அதை பற்றியே தாட்டாக இருக்குது. சரி நம்ம குடிச்சேருவோம் அப்படின்ட்டு அதை குடிச்சிடுறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஜேகே தான் குளிச்சுட்டு வெளில வந்திருப்பார். வெளில வந்து பார்க்கும்போது நீங்கள் இல்லை, தேடி பார்க்குறாரு, இல்லை. பாட்டிலில் பார்த்தா பாட்டிலெலாம் காலி ஆகிடுச்சு. நான் சொன்னப்போ வேணான்னு சொல்லிட்டு இப்போ பாரு. ஏ ஒயன், எங்கடி இருக்க? நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். ஐயோ, இது வேற ஒரு வேலையா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் பச்சையாக ஒரு சின்ன கபோர்டுக்குள்ளே அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க.
அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து சும்மா ஏதாச்சும் அலும்பு பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி வானு கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் சும்மா சொன்னால் கேட்க மாட்டல்ல அப்படின்ட்டு பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் அவரோட பெட்டில் போட்டுடுறாரு. நீங்களும் ஏய் விடுடா, என்னை எங்கே தூக்கிட்டு போகிற, நீயே ஸ்டேபிளாக இல்லை, விடு விடு. என்ன டாவா, என்னை பார்த்து வேற யாராச்சும் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா அவனை அங்கேயே முடிச்சு விட்ருப்பேன். நீங்கிறதும் தப்புச்ச அப்படின்னு சொல்லிட்டே உங்கள் தலையில் பில்லோலாம் எடுத்து வச்சு உங்களை நல்லா படுக்க வைக்கிறாரு. அப்போ நீங்கள் தான் என்ன பண்ண போகிற, நீ மட்டும் என்னை ஏதாச்சும் பண்ண நான் உனக்கு கொன்றுவேன். ஓ, அப்போது அந்த ஆசை வர உனக்கு இருக்கா? எனக்கு இதுவரை அப்படி எதுவும் தோணல. பட் நீ சொன்னதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் பண்ண போல் இருக்குது அப்படின்னு உங்கள் க்ளோஸாக வராரு. பட் அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணிகிட்ருப்பார். பட் உண்மையாகவே அவர் ஸ்லிப்பாகி உங்கள் மேலே விழுந்துடுறாரு. அப்போது உங்கள் லிப்ஸும் அவரோட லிப்ஸும் அட்டாச் ஆகிடுது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஜேகே தான் லிப்ஸை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே போனால் ஏதாவது தப்பாயிரும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் பதட்டத்தில் போனதும் ஏசி ஃபேன் எதுவுமே போடாமல் போயிருப்பார். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்பவே வேர்த்துடுது. நீங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்படியே வெறும் இன்னர்ஸ் கூட போட்டிருக்க மாட்டீங்க, அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. அவர் வெளில போயிருப்பார். ஆக்சுவலாக எதுவுமே பார்த்துருக்க மாட்டார், எதுவும் நடந்திருக்காது. இப்போ மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்னா நைட்டு நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி நேக்கடாக படுத்துருக்கிறத பார்த்து உங்களுக்கே ஐயோ நைட் ஜேகே தான் கூப்பிட்டு வந்தான், அப்போ ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு கீழே வரீங்க. ஜேகே உக்காந்துருக்காரு. நீங்கள் போனதுமே ஜேகேவோட காலரை பிடிச்சி என்னை என்னடா பண்ண, போச்சு எல்லாம் போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவருக்கு எதுவுமே புரியல. அப்போது நீங்கள் திரும்ப நான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் படுத்திருந்தேன் தெரியுமா, எனக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களை டீஸ் பண்ணலாம் அப்படின்னு வயன் நீ தானே எல்லாத்தையும் பண்ண, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நானா, என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நான் அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீங்கள் தான் நைட்டு ரொம்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேபிளாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சி பின்னாடி கிராப் பண்ணி லாக் பண்ணியிருப்பார் உங்களை. அப்போது உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு, அப்போது மேடம் நைட் என்ன பண்ணீங்க, வேணான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணேன். அப்புறம் சும்மா ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காது. அப்புறம் நான் உண்மையாக ஸ்டேபிளாக இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு காட்ட வேண்டியது இருக்கும், புரிஞ்சுதா? தென் என்னை ரொம்ப கோவப்படுத்தாத வயன். கோவம் வந்தால் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நேற்று நடந்த மாதிரி ரொம்ப ரஃப்பாகவே ஏதாவது நடக்கும், நீ தான் அப்புறம் பார்த்துக்கணும். சரி வந்து சாப்பிடு ஸ்வீட் ஹார்ட், காலேஜ்க்கு டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஸ்வீட் ஹார்ட்லாம் என்னை ஒன்றும் கூப்பிட வேணாம், நம்ம என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நமக்குள்ளே நேற்று நடந்த மேட்டர்லேயே தெரிஞ்சிருக்கோம், ஆல்மோஸ்ட் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிட்டோம். உனக்கு வேணும்னா பொண்டாட்டின்னு கூப்பிடவா, இது நல்லா இருக்குல்ல? தென் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பொண்டாட்டி, இந்த மாதிரி லோ நெக் வச்ச ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு, பிகாஸ் செம்மையாக மூடாகுது அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. என்ன பண்ணுற, அதான் நேத்தியே பார்த்துட்டேன்ல, உன்னோட இன்ச் பை இன்ச் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, வாவ் வாட் அ ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி செம்மையாக ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுது. இவ்வளோ பக்கத்தில் வந்து பேசினதே உங்களால் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ஆகியிருக்கும். அது இல்லாமல் ஹஸ்கி வாய்ஸில் வர பேசியிருப்பாரா, உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது நீங்கள் தான், அப்போது இவன் சொல்கிறதுலாம் உண்மையா, ஹெட் தான் செம்மையாக பெயினாக இருக்குது, ஆனால் மேட்டர்லாம் முடிஞ்சால் அங்கே தானே பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படிலாம் எதுவும் ஃபீல் ஆகலையே. அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் அது இவன்கிட்ட தான் போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. என்ன வயன் யோசிச்சிட்ருக்க, வந்து சாப்பிட்டுட்டே யோசி, உனக்கு ஃபுட் எல்லாமே ரெடி ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு காலேஜ் கிளம்பிடுறீங்க. காலேஜில் யூனா தான் வயன் எங்கடி போன, நைட்லாம் ஒன்று தேடிட்டு இருந்தேன் தெரியுமா. ஓ அப்படியா, எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதான் நான் போயிட்டேன், நீ வீட்டுக்கு போகலையா?
இல்லடி, நான் வி கூட போயிட்டேன். ஓ சரி யூனா, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? ஒயன், திடீர்னு ஏன்டி இப்படி கேட்குற? எனக்கு ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு முன்னாடி அது உனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் இல்லை சும்மா தான் கேட்டேன், ஒன்றும் எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் சொல்லு. இல்லை ஒயன், நான் வியை லவ் பண்ணுறேன்டி. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எனக்கே நேற்று தான் அது ஹிட் ஆச்சு. நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்னை நானே நம்ப வச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடியே வி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான். அப்போ கூட அவனுக்கிட்ட நான் ஓகே சொல்ல, நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன், அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அவன் அதை எதையுமே மனசில் வச்சுக்காம எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணான். ஆனால் நான் அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, வி தாண்டி என்னோட லவ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஐஸ்லாம் டியர்ஸ் ஆகுது. அப்படியே யூனாவை ஹக் பண்ணிவிட்டு, என்கிட்ட வி இருக்கிறத விட உன்கிட்ட வி இருந்தால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், நீ என்னை விட ரொம்ப ரொம்ப நல்லாவே வியை பார்த்துப்ப. அதுவும் இல்லாமல் அவனுக்கு கரெக்டான பேர் நீ தான் அப்படின்னு யோசிச்சுட்டே வியை நல்லா பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் கண்டிப்பாக வைன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அங்கே ஜேகே தான் வந்திருப்பார். ஹோல் கிளாஸே கத்துது. பிகாஸ் இதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் நடக்கிற விஷயம். ஜேகே ஆக்சுவலாக கிளாஸ்க்கே வர மாட்டார். இப்போ வந்திருக்கிறதே பெரிய விஷயம். எல்லா கேர்ள்ஸும் ஜேகே வந்திருக்கான், ஜேகே வந்துட்டா பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே சவுண்ட்லாம் கேட்டு நீங்கள் அப்புறம் யூனா 2 பேரும் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் ஹேண்டை தான் பிடிச்சி ஸ்வீட் ஹார்ட் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவும் சொல்லாமல் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு போகிறாரு. உங்கள் கிளாஸில் எல்லாருமே என்ன என்ன ஜேகேவும் வைனும் லவ் பண்ணுறாங்களா, உண்மையாகவே அவங்க லவ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு தான், அவன் என்னோட ட்ரீம் பாய்டி, அவன் பொண்ணுங்கள்கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை, கொடுத்து வச்சபடி ஒயின் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது உங்கள் காதுலேயும் கேட்குது, ஜேகேவுக்கும் கேட்டிருக்கோம். அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு போகிறாரு. இங்கே யூனாக்குமே ஒன்றுமே புரியல. அப்போது யூனாவும் ஓடி வி கிட்ட தான், என்ன நடக்குது வி, எதோ ஜேகே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கேட்குறா. அப்போது வியும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஜேகேவும் ஒயனும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க, நேற்று நைட் கூட ஒயன் வந்து ஜேகே கூட தான் இருந்தா அப்படின்னு யூனா கிட்ட சொல்கிறாங்க. யூனாவும் ஓகே, ஒயன் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போது வி தான் யூனாவை க்ளோஸாக இழுத்து, அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் நேற்று நைட்டே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னோடய மச்சா இருக்கான்னு பார்த்தியா? எப்போ எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஆசை தான், அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான், இப்போ ஒன்லி கிஸ் அலவுட் அப்படின்னு சொல்கிறா யூனா தான். அது வர பாடி தாங்காதுடி அப்படின்னு வி சொல்கிறாரு. அப்படியே அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸ் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் காலேஜ் கேன்டீனில் தான் எல்லோரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை உட்காரு அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்களும் அப்படியே எதுவுமே சொல்லாமல் உட்காந்துடுறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக உங்களை எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் ஏன் ஜேகே அப்படி பார்க்குறீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நேற்று நடந்தது எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் பேச வார்த்தையே வரல. ஜேகே எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன் பொண்டாட்டி, இது நம்ம பிளேஸ், நம்ம இங்கே மேட்டரே பண்ணாலும் எவனும் வந்து கேட்க முடியாது. ஆனால் நீ என்னடானா இதுக்கே இப்படி சொல்கிற? நீ எப்பயும் இப்படி தானா? எப்போ பார்த்தாலும் டர்ட்டியாகவே பேசிகிட்டு இருக்க. இல்லை, எப்பயும்லாம் அப்படி கிடையாது, உன்னை மட்டும் பார்த்தா ஏன்னு தெரியல அப்படி பேசணும், அதை மட்டும்தான் பேசணும் அப்படின்லாம் தோணுது. அது மட்டும் இல்லை, இதை விட அதிகமாகவே என்னென்னவோ பேசணும்னு தோணுதுடி அப்படின்னு சொல்லிகிட்டே உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்காரு. அதுவும் உங்கள் லிப்ஸையே பார்த்துட்ருக்காரு. உங்கள் 2 பேரோட லிப்ஸும் டச் ஆக 1 இன்ச் தான் கேப் இருந்திருக்கும். அப்போது திடீர்னு வி வந்து ஜேகே அப்படின்னு கத்திருப்பார். எவன்டா அது நல்ல மூடில் இருக்கும்போது
திடீர்னு ஷோ அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. வியும் ஐயையோ சாரிடா மச்சான், நான் எதுவும் பார்க்கல, உன்னை பார்க்க கிராண்ட்பா வந்திருக்காரு, அவர் உன்னை பார்க்கணும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ஓடிடுறாரு. ஜேகேவும் சரி பொண்டாட்டி நான் போயிட்டு வரேன் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் தான் கொடுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது, ஷைனஸும் சேர்ந்து வருது. என்ன வயன் அவனை பார்த்து சிரிக்கிற, இவ்வளோ பண்ணதுக்கு உனக்கு கோவம் தான் வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போது ஜேகே தான் போய் அவங்க கிராண்ட்பாவை மீட் பண்ணுறாரு. அப்போது ஜேகேவோட கிராண்ட்பா தான் வாங்க ஜேகே, உன்னை தான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போலையே, ட்ரக்ஸ்லாம் கன்சியூம் பண்ணுற போல. இல்லை கிராண்ட்பா, அது வந்து நீ எதுவும் சொல்ல வேணாம், உன்னை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், நீ பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். பட் நீ இப்போது ட்ரக்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்ட, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது ஜேகே. நீ எப்போ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறதை நிறுத்துறியோ அப்போ வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஜேகே என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத கூட கேட்டிருக்க மாட்டார். இங்கே ஜேகேக்கும் செம்மையாக கோவம் வந்திருக்கும். வீட்டை தான் வந்து மச்சான் நான் கிளப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏ ட்ரக் கன்சியூம் பண்ண போறியா திரும்பவுமா? வேணாண்டா, இப்போ தான் தாத்தா சொல்லிட்டு போகிறாரு, நீ அதுக்குள்ளே இப்படி பண்ண போகிற? விடுவி, நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காம அவர் பட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு போகிறாரு அப்படின்னு வியை இடிச்சுட்டு அவர் பட்டுக்கு போயிடுறாரு. இங்கே விக்குமே ரொம்பவே பயமாக இருக்கும். பிகாஸ் இப்போ தான் தாத்தா சொல்லிட்டு போனார், உடனே போய் ஏதாவது பண்ணான்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வி தான் உங்ககிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். நீங்களும் இப்போ ஜேகே எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. கிளப்புக்கு போயிருக்கான் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சரி நான் பார்த்துக்கிறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புக்கே போயிடுறீங்க. அப்போது ஜேகே தான் ரொம்ப நேரமாக ட்ரக்கை தேடிட்டே இருக்காரு, அவருக்கு கிடைக்கல, எங்கே வச்சாருன்னே மறந்துட்டார் போல். நீங்கள் போனதும் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? பொண்டாட்டி நவுரி செம்ம காண்டில் இருக்கேன், நீ போகிறது தான் நல்லது. இல்லை நான் போக மாட்டேன், சொல்கிறத கேளு, அடம் பிடிச்சிட்ருக்காத, ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் ட்ரக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை பார்க்குறாரு. நீங்கள் அவன் வேற எங்கேயோ பார்க்குறான் அப்படின்ட்டு எங்கே பார்க்குறான்னு பார்க்குறீங்க. அங்கே ட்ரக் இருக்குது. அவர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துட்டு உங்கள் பின்னாடி அப்படியே வச்சிடுறீங்க. அவரும் இங்கே பாரு அதை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு பொண்டாட்டி அதை குடுடி, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, அப்புறம் நான் உன்னை அடிச்சிருவேன், என்னை எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோங்க ஜேகே, பட் நான் தரமாட்டேன். ஒயன் உன்னை என்னால் அடிக்க கூட முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கிற ட்ரக்ஸ் பாட்டில் பிடுங்குறாரு. நீங்கள் அவர் கிட்டக்க வந்ததும் அப்படியே கையில் நல்லா மறைச்சி வச்சுட்டு அவரை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. நல்லா டைட்டாகவே ஹக் பண்ணுறீங்க. ஏன்னா அவருக்கு பின்னாடி தானே இருக்கும், அதனால் அவரால் எடுக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஹக் பண்ணிடுறீங்க. அவர் உங்களை புஷ் பண்ணி பார்க்குறாரு, தள்ளி பார்க்குறாரு, பட் நீங்கள் போகவே இல்லை. நீங்களும் சரி இப்போ அவனோட மூடை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிப்ஸ்லேயே செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. அவரும் லிப்ஸை எடுத்துட்டு ஒயன் விளையாடாத, இதில் விளையாண்டுட்ருக்காத, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு அவர் லிப்ஸை எடுக்க நீங்கள் திரும்ப கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகுது அவர் கொஞ்சம் கவுண்ட் டவுன் ஆகிறது. ஸோ அப்படியே ஒரு கையை வச்சு அவரோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் அன்பட்டன் பண்ணிவிட்டு அவரோட நெக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப கிஸ் பண்ணுறீங்க. அவர் அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டே ஒயன் வேணாம் விடு, வேணாண்டி அப்படி சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே கேட்கல, திரும்ப அவரோட நெக்கில் நல்லா பைட் பண்ணுறீங்க. அவரால் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் பண்ணிகிட்டே அப்படியே அந்த ட்ரக் பாட்டிலை தூரமாக தூக்கி போட்டுடுறீங்க. அவர் அதை கவனிச்சிருக்கவே மாட்டார். நீங்கள் நல்லாவே அவரோட பேக்கில் ரப் பண்ணிவிட்டு முன்னாடி கிஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. அவரோட செஸ்ட் எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறீங்க. அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்படியே அவரோட வாய்ஸ்லாம் லோவாகிறது நீங்கள் நோட் பண்ணிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே விட்டுடலாம்
அவன் அந்த விஷயத்தையே மறந்துட்டான் அப்படின்ட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. இப்போ ஜேகேக்கு செம்மையாக மூடாகியிருக்கும். ஏன்னா அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் நல்லா தூண்டி விட்டீங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டு நகர்ந்து வந்திருப்பீங்க. ஜேகே, இதுக்கு மேலே இந்த ட்ரக்ஸ்லாம் வேணாம் ஜேகே, ப்ளீஸ் இதுக்கு மேலே அது எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகே, ட்ரக்ஸ்லாம் இனி வேணாம் ஒயின், அது இனி எனக்கு தேவையே படாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ரொம்ப ஹாப்பி, சரிவா நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எங்கே போகலாம், எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சுட்டு முடிச்சு வைக்காம நிப்டுக்கு போகிற? ஓ, நான் தான் முடிச்சு வைக்கணுமோ? என்ன சொல்கிற? நான் மூடை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன், வேற எதுவும் இல்லை. நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? சேஞ்ச் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லாவே மூடை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு சோஃபா இருந்திருக்கும். அந்த சோஃபாவில் உங்களை அப்படியே இழுத்து போடுறாரு. நீங்களும் ஜேகே ஜேகே நான் சும்மா பண்ணேன் ஜேகே, விடுங்க ப்ளீஸ், இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நானே சும்மா தானடி இருந்தேன், அங்கே இங்கேன்னு டச் பண்ணிவிட்டு இப்போ போகிறேன்னு சொன்னால் விட்டுருவனா அப்படின்ட்டு உங்கள் நெக்கு எல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஐயோ தெரியாமல் ஆரம்பிச்சு வச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரும் நல்லா மாட்டினடி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் இன்னர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. அதுவும் இல்லாமல் உங்கள் செஸ்டெல்லாம் செம்மையாக சப் பண்ணி இழுத்துட்ருக்காரு. நீங்களும் ரொம்பவே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே வலிக்குது ஜேகே, ஸ்லோவாக பண்ணுங்க ஜேகே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மூவ் ஆன் பண்ணுறீங்க. இப்படியே அப்பர் பாடி எல்லாம் முடிச்சுட்டு லோவர் பாடிக்கு தான் வந்திருப்பார். நீங்கள் அல்ல ரொம்பவே பயந்துருப்பீங்க. அவர் அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணிவிட்டு, வயன் ஐ லவ் யூ ஸோ மச், நான் இந்த ட்ரக்கில் இருந்து விடுபடணும் அப்படின்ட்டு எவ்வளவோ யோசித்து பார்த்துருக்கேன், எவ்வளோ நாளோ நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், பட் எதுவுமே முடியல. ஆனால் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, உன்னோட ஹெல்ப்பால் நான் கண்டிப்பாக வெளில வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாளாக எனக்கு ஒரு ஃபேமிலி இல்லை அப்படின்னு தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு கிராண்ட்பா இருக்காங்க, வியோட அம்மா அப்பா இருக்காங்க, வி இருக்காங்க, ஆனால் சம்திங் ஏதோ மிஸ்ஸிங் இல்லை. எப்படியா இருந்தாலும் அம்மா அப்பா இருக்கிற இடத்துல யாராவது வர முடியுமா? அது கண்டிப்பாக ஒய்ஃபால் மட்டும்தான் முடியும். உன் கூட இன்றைக்கி காலையில் நேற்று இருந்தப்போ ஃபுல்லாக எனக்கு ஃபேமிலி ஃபீலிங் வந்துச்சுடி. உன்னை பார்க்கும்போதெல்லாம் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒருத்தவங்க நமக்கு வெயிட் பண்ணுவாங்க அப்படின்லாம் தோண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ட்ரக்ஸ் அடிக்ஷன்லேருந்து கண்டிப்பாக வெளில வந்துடுவேன். லவ் யூ வயன், லவ் யூ ஸோ மச், என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. அப்போது உங்களுக்குமே டிஎஸ் ஐஸில் ஃபார்ம் ஆகிடுது. நீங்கள் ஜேகேவை அகைன் கிஸ் பண்ணிவிட்டு, ஜேகே என்னோட லவ்வை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஜேகே, ஐ லவ் யூ டூ, என் லைஃப் ஃபுல்லாக உன் கூட மட்டும்தான் வாழணுன்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக நான் உன்னை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறீங்க. அவரும் உங்கள் ஏர்ஸ்கிட்ட வந்து சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவரும் இன்செர்ட் பண்ணிடுறாரு. இப்படியே உங்களுக்குள்ள ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷன் முடிஞ்சிருக்கும். இப்போது ஒரு 2 months கழித்து காமிக்கிறாங்க. ஜேகே வீட்டில் தான் அவரோட பால்கனியில் வியும் யூனாவும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த சைட் போகிறப்ப அது தெரியாமல் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு ஜேகே கிட்ட தான் வந்து, ஐயோ ஜேகே நான் உன்னை பார்த்துட்டேன்டா, வியும் யூனாவும் கிஸ் பண்ணுறத திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கேன்டா அப்படி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான், ஏன் உனக்கும் வேணுமா, நான் ரெடி தான்ப்பா அப்படின்னு சொல்லி செம்ம ஃபோர்ஸாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட தான், வயன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம நைட்டு மீட் பண்ணோம்ல, அன்னைக்கு கூட ரெயின் வந்துச்சு, அப்போது உண்மையாக நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்கலை, நான் சும்மா உன்னை டீஸ் பண்ணுறதுக்கு தான் விளையாடினேன், நீயும் நம்பிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. நம்பினாங்க இப்போ நம்பினந்தான், பட் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இல்லைன்னு.
அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஏண்டா நீ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது கூட தெரியாதத முட்டாளா நான் இருப்பேனா? அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரியான ஆள் தாண்டி நீ அப்படின்ட்டு திரும்ப உங்களை கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜேகே வந்து அந்த ட்ரக் அடிக்ஷன் அதுலேருந்து வெளில வந்துட்டாரு. இப்படியே உங்கள் லைஃப்பும் சரி, யூனாவியோட லைஃப்பும் சரி ரொம்ப ஹாப்பியாக, ரொமான்டிக்காக ரொம்ப நல்லாவே போகுது. ஓகே, இதோட இந்த எஃப்எஃப்எம் முடிச்சிடுறேன். இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.